நமக்கு ஜனநாயகத்தன்மை இல்லையாம், நாகரிகம் இல்லையாம். கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை முன்தோன்றிய இனம் நம்முடைய தமிழினம். உலகத்துக்கு யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற பண்பாட்டை உருவாக்கி கொடுத்துச்சு. அத்தகைய தமிழர்களுக்கு ஜனநாயகம் தெரியாதா, நாகரிகம் தெரியாதா? வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாடு இது. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அறம் பேசுற தமிழினத்துக்கு ஜனநாயகத்தை பத்தி வகுப்பு எடுக்காதீங்க. நீங்க என்னமோ ஹெட் மாஸ்டர் மாதிரி, நாங்க என்னமோ ஸ்டூடெண்ட் மாதிரி எங்களுக்கு வகுப்பு எடுக்க வந்திருக்கிறீங்களா? விடமாட்டோம். தமிழ்நாடு விடாம போராடுறத நீங்க தாங்கிக்க முடியாம தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க நாகரிகமற்றவர்கள் சொல்றார் ஒன்றிய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்கள். தமிழ்நாட்டை கொச்சைப்படுத்துவதுதான் உங்களுடைய வழக்கம். ஏற்கனவே பார்த்தோமே, ஒடிசா மாநிலத்தில் தேர்தல் நடந்தப்போ மரியாதைக்குரிய நவீன் பட்நாயக் அவர்களின் செயலாளரா நம்முடைய தமிழ்நாட்டை சார்ந்த ஒருவர் இருந்தார். தமிழ்நாட்டை சார்ந்த ஒருவர் இருந்தார் என்பதற்காக பிரதமர் மோடியும் உள்துறை அமைச்சரும் தமிழ்நாட்டை எப்படியெல்லாம் கொச்சைப்படுத்தினாங்க. ஜெகநாதர் கோயில் கருவூல சாவிய தமிழ்நாட்டுக்கு திருடிட்டு போயிட்டாங்க. நாங்க ஆட்சிக்கு வந்ததும் அந்த கருவூல சாவி தொடர்பான விசாரணை அறிக்கையை பொதுவில் வெளியிடுவோம் அப்படின்னு பேசினாங்களா இல்லையா? ஜெகநாதர் கோயில் கருவூல சாவிக்கு தமிழ்நாட்டுக்கு என்ன சம்பந்தம்? பிரதமரும் உள்துறை அமைச்சர் செஞ்சது எவ்வளவு பெரிய அவதூறு. அங்க ஆட்சி மாற்றம் நடந்து பாஜக ஆட்சிக்கு வந்து 5 மாசம் ஆச்சு. கருவூலச்சாவி எங்கன்னு ஒடிசா மாநிலத்தினுடைய எம்பி ஒருவர் நாடாளுமன்றத்தில் பேசி இருக்கிறார். தமிழர்களை திருடர்னு சொன்னதை உடனே வாபஸ் பெறுங்கன்னு அந்த எம்பி சொல்லி இருக்கிறார். இதை கேட்டு அவையில் வாய்மூடி மௌனம் சாதிச்சிருக்கிறாங்க. இதுதான் அநாகரிகம்.